நான் வடக்கு சார். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு திருப்பு முனையா இருக்கு, ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, என்னடா திருப்பு முனை 10 ஒரு கேஸ்னா, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு பிரச்சனை ரொம்ப வருஷமா நடந்திருக்கு. என்ன ரொம்ப ரொம்ப காலமா நடந்திருக்கு, வருஷம் இல்ல ரொம்ப காலமா நடந்திருக்கு. எது காவிரி பிரச்சனை. அதுல இப்ப மேல்முறையீடுக்கு நம்ம இவங்க போயிருக்காங்க, யாரு தமிழ்நாடு, இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லுங்கன்னு சொல்லி போயிருக்காங்க. அப்படி சொல்லிருக்க போயிருக்க கேஸ்ல கர்நாடகா அரசு சார்ந்தவங்க நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல, தண்ணி இல்ல அதனால கொடுக்கல, இப்ப தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கு அதனால கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க திறந்து விடுறோம், இவ்வளவு இருந்துச்சு அதுல திறந்துட்டோம்னு சொல்ல, தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப திறந்துடல, இப்ப அளவுக்கு மிகமா தண்ணி வந்துருச்சு, தேக்கி வைக்க எங்களால முடியாது அதனால திறந்து விட்டோம் அப்படின்னு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. அதனால உச்ச நீதிமன்றமே கேள்வி, அப்போ ஒரு வாரம் ஒத்திவைப்பு எதை கேச, இயற்கை கொடுத்த மழை நீரை முழுமையாக தேக்கி வைக்க முடியாது என்பதால் தான் திறந்து விட்டீர்களா கேள்வி கேட்டிருக்காங்க. இவங்க சொன்னதுன்னா தண்ணி இல்ல அதனால விடல, இப்ப தண்ணி அளவு கடந்து வந்துருச்சு, தேக்கி வைக்க முடியாது அதனால திறந்து விட்டோம், இருந்தாலும் இதே நிலை போச்சுன்னா திறந்து விடுறோம், அப்போ தண்ணி எக்ஸ்ட்ரா வந்தா மட்டும் தான் திறந்து விடுறோம் இவங்க வாய்ப்பட சொல்லிட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. திறந்துடுறேன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி வந்தா மட்டும்தான் திறந்துடும் சொல்லாம சொல்றாங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா வந்துச்சா தேக்கி வைக்க முடியாதான் அதனால திறந்து விட்டாங்களாம். சரிங்களா. நான் இன்னும் சொல்றேன், நான் கர்நாடகாவில் இருக்கேன். கர்நாடகா இருக்கவங்களுக்கும் தெரியும், நான் வந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்து வளர்ந்தேன். கர்நாடகாவில் இருக்கவங்களுக்கே தண்ணி இல்லை அதனால திறந்து விட மாட்டாங்கன்னு சொல்ல, இவங்க கர்நாடகா இருக்கவங்களுக்கே தண்ணி விடல, திறந்து விடல. சரிங்களா. அப்படி இருக்கும்போது இவங்க திறந்து விடுறது வந்து இப்ப எக்ஸ்ட்ரா தண்ணி வந்ததுனாலதான் சொல்றேன். ஆனா தண்ணி ரொம்ப கம்மி. இந்த கோடை காலத்துல வெயில் காலத்துல தண்ணி ரொம்ப கம்மி. அந்த ரொம்ப கம்மியிலையும் ஒரு எக்ஸாம்பிள் 10 ரூபா இருந்துச்சுன்னா 7 ரூபா எடுத்துக்கோ, கர்நாடகா வச்சுக்கோ, 3 ரூபா கூட வேண்டாம், எக்ஸஸா வந்துச்சுன்னா 13 ரூபா வந்துச்சுன்னா கூகுளே சரி, அந்த 10 ரூபாய் கொஞ்சம் பங்குதியா கொடுக்குறாங்க. அப்ப 10 ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல. புரிஞ்சுக்கோங்க. அப்ப உனக்கு வர்றத கொஞ்சம் கொடுன்னு தான் கேக்குறாங்க. புரிஞ்சுக்கோ. அப்ப உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா, கர்நாடகா தமிழகம் என 2 அரசுகளும் அளித்த அறிக்கையை ஆய்வு செய்ய விரும்புகிறோம். 2 பேர் கொடுத்த வாதத்தையும் பார்த்துட்டு நாங்க ஒரு வாரம் கழிச்சு தீர்ப்பு ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா. இந்த பிரச்சனை ரொம்ப காலமா போயிட்டு இருக்கு. ஆனா கர்நாடகத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்கள எதிர்த்தாப்லன்னு சொல்ல, அவங்க ஆப்போசிட் சொல்ல. ஆனா அவங்கள்ட்ட வெயில் காலத்திலும் கர்நாடகாவில் இருக்கவங்களுக்கு வீடுங்களுக்கு தண்ணி இல்லை. எல்லாருமே மேக்சிமம் 100%க்கு 90% டேங்கர் வாங்கி ஊத்திக்கிறாங்க. சரிங்களா. போர் இருக்கவங்க தவிச்சுட்டாங்க. ஆனா வந்து தமிழ்நாடு கேட்கறது வர்ற தண்ணியில முழுசா கொடுங்க, வர்ற தண்ணியில எவ்வளவு இருக்க எங்களுக்கு கொஞ்சம் பங்கு விடுன்னு கேட்கறாங்க. முழு பங்கு கேட்கற பங்குன்னு கேட்கறாங்க. முழுசா கொடுன்றதுக்கும் பங்குக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது கொஞ்சம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் விடுன்னு தான் சொல்றாங்க. அதாவது கொஞ்சம் இல்ல எனக்கும் விடுன்னு கேட்கறாங்க. இவங்க எனக்கு மட்டுமே விடுன்னு கேட்கற தமிழ்நாடு. நல்லா புரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நான் வந்து ரெண்டுமே, ஒரு அம்மா வீடு மனைவி வீடு, அந்த மாதிரி தமிழ்நாடு வேணும் கர்நாடகா வேணும்ன்றதுக்காக நான் பேசுறேன். அதுக்காக ஒரே ஒரு அரசுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணல. தமிழ்நாட்டை தண்ணி இல்லை, தமிழ்நாடு கேட்கறது தண்ணி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லாத, உனக்கு வரல கொஞ்சமாச்சும் கொடு, வரலன்னா ஓகே, வர்றதுல கொஞ்சமா கொடுன்னு கேட்கறாங்க. சரிங்களா. இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.